நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன்
போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், ராஜாதி ராஜாவை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, என் உண்மையுள்ள ராஜாதி ராஜா, என் போற்றுதலுக்குரியவரான நீ துதிக்கும் கனத்துக்கும் ஓ நீர் மகிமை பொருந்திய தேவன் ஆண்டவரே, நீர் மகா பிரிய ராஜாதி ராஜா, என்னை தேடி நீர் வந்த தேவன் ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிறவர், எங்களுக்கு வழிகாட்டியும் துணையமாயிருக்கிறவர் நீரே மகிமையின் ராஜா ஆண்டவரே. நாங்களுமே கனப்படுத்துகிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, நீ நல்ல தேவன் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, கர்த்தரை மாத்திரம் தேவனை மாத்திரம் உயர்த்துவோம். எல்லா சூழ்நிலை கர்த்தர் சன்னிதானத்திலே உன்னையும் என்னையும் தேடி வந்தவர் நம்மை வாழ வைக்கவே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றவே, நம் சுபாவங்களை மாற்றவே, நம்முடைய எண்ணங்களை மாற்றவே, நம்ம கோபங்களை மாற்றவே, சாபங்களை மாற்றவே, எல்லா அந்தகார இருளை நீக்கவே நம் ராஜாதி ராஜா நம்மை தேடி இந்த உலகத்துல வந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கென்று எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாய் இருப்போமோ, கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருப்போம். எல்லாவற்றையும் மறந்த ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் பொறுமையை தாங்க. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க, சாத்தான் எவ்வளவு கோபத்தை கொண்டு வந்தாலும், எவ்வளவு எரிச்சலை கொண்டு வந்தாலும், எவ்வளவு பொல்லாத சாத்தானின் கிரிகளை எழுப்பினாலும் பலவீனப்படுத்தினாலும், ஓ நீர் பெரியவர் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணரத்தக்கதாய் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. ஓ ஹல்லேலூயா, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், உம்மை ஆடி பாடி துதித்திடுவேன், உம்மை ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகளானே நான் மகளானே, மகளானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி
எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அம்மா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்துக் கொண்டார், என்னை தெரிந்துக் கொண்டார், தெரிந்துக் கொண்டார், என்னை தெரிந்துக் கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாக அவர் திருமுள் வாழ, பரிசுத்தனும் புனிதனுமாக அவர் திருமுள் வாழ. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான் சுகமானே, சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான் சுகமானே, சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். 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 அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். உம்மை ஆடி பாடி துதித்திடுவேன், உம்மை ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். 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 என்னை சுகப்படுத்தியிருக்கிறார், என்னை பலப்படுத்தியிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எந்தன் வாழ்வை இன்னும் மாற்றி அவரால் எனக்கு விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி ராஜா வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. நீர் உண்மையுள்ள ராஜாதி ராஜா, நீர் போற்றுதலுக்குரியவர் ஆண்டவரே, நீரே புகழுக்குரியவர். ஓ, இந்த நிமிஷம் வரை எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை நடத்தி கொண்டிருக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னை நினைப்பவர், நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஓ, உடைந்த நேரத்தில் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் நீர் ஒருவரே ராஜாதி ராஜா.
நீர் ஒருவரே போற்றுதலுக்குரியவர். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கைவிடாதிருந்தவர் ஆண்டவரே. உடைந்த நேரத்தில் கரம் பிடித்து நடத்தினவர். Thank you Jesus.
என்னோடு இருப்பதினால் கைவிடாமல் காத்து வந்தார். அவர் என்னோடு இருப்பதினால் கைவிடாமல் காத்து வந்தார். சோர்ந்த நேரத்திலே வேளல் தந்தவரே, சோர்ந்த நேரத்திலே வேளல் தந்தவரே, கலங்கின நேரத்திலே கிருபை அளித்தவரே, கலங்கின நேரத்திலே அவர் கிருபை நமக்கு அளிக்கிறவர், கிருபை அளித்தவரே, அவர் என்னோடு இருப்பதினால் கைவிடாமல் காத்து வந்தார். இயேசு என்னோடு, அவர் என்னோடு இருப்பதினால் கைவிடாமல் காத்து வந்தார். கைவிடாதிருந்தார், கைவிடாதிருந்தார். இந்த நிமிஷம் வரை நம் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தார். உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தார். அவர் என்னோடு இருப்பதினால் எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கலக்கங்கள், எத்தனை பயங்கள் வந்தாலும், நாம் தோற்று போவது போல இருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பதினால், என் இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமைக்கு ராஜாதி ராஜா உன்னோடு என்னோடு இருப்பதினால், ஓ அவர் என்னோடு இருப்பதினால் இந்த நிமிஷம் வரை என் தேவன் என்னை கைவிடவே இல்லை, இனியும் என் தேவன் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லுங்க. எல்லா போராட்டத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலவரத்திலும் என் ராஜாதி ராஜா அவர் ஒருவரே நம்பத்தக்கவர், அவர் ஒருவரே நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லுங்க. அவரே நம்பத்தக்கவர். சூழ்நிலை மாறினாலும், நீ நம்பினவர்கள் கைவிட்டாலும், உன் உற்றார் உறவினர் பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டாலும், கணவன் மனைவி பிள்ளைகளை கைவிட்டாலும், கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மோடு இருக்கிறவர். இதுவரை நம்மை நடத்தினவர், இதுவரை தேவன் அல்லவா நடத்தினார், இனியும் அவர்தான் நடத்த போகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒருவரே மேலானவர். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர்
இயேசு சீசனம் முடிந்ததே, ரெகோபோத் தொழுகிறதே. எல்லாம் இயேசு சீசனம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆமென் என்று சொல்லுங்க. நம்மை பெருக செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு
பொய் சொல்லிட பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல. மனம் மாறிட புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ சொன்னதை தடுப்பவன் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். எஸ்கேஎம் திருச்சபைய லைவ் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். நல்லாண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும் ஆவியோடு உண்மையோடு இந்த சத்திய வசனத்தை பேச என்னை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையில் நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கான தலைப்பு, கடிதத்தை படித்தேன் ஆலயத்துக்கு ஓடினேன் பதில் வந்தது. கடிதத்தை படித்தேன் ஆலயத்துக்கு ஓடினேன் பதில் வந்தது. இதற்கான வசனங்களுக்கு நாம் இப்போது போகலாம். எத்தனையோ விதமான ராஜாக்களை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாம் பார்க்குறோம். இப்போது அதிலே இரண்டு ராஜாக்களை குறித்து நாம் இங்கு பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 2 ராஜாக்களை குறித்து ஒரு சரித்திரம். 2 ராஜாக்கள் பெயர் வித்தியாசம், குணங்கள் வித்தியாசம், நடவடிக்கை வித்தியாசம். இப்படிப்பட்ட 2 ராஜாக்களை குறித்து நாம் பார்க்குறோம். ஒன்று ஹெசேக்கியா என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு ராஜா. ஹெசேக்கியா என்று சொன்னால் ஆங்கிலத்தில் காட் இஸ் மை ஸ்ட்ரென்த். ஹெசேக்கியா என்றால் தேவன் என் பலன் என்று அர்த்தம். தேவன் என் பலன். இன்னொரு ராஜா சனகரிப். சனகரிப் என்று சொன்னால் சின் மல்டிப்ளை. சனகரிப் என்று சொன்னால் பாவம் பெருகும் என்று அவனுடைய பேருக்கான அர்த்தம். முதல்ல நாம் எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்த்து, பிறகு சனகரிப் குறித்து பார்த்து, பிறகு இந்த தலைப்பு எப்படி அதில் பொருந்தும் என்பதை இந்த காலையிலே நாம் பார்க்க வரோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாமின் குமாரனாகிய ஓசாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானா. யூதா என்று சொல்லப்பட்டுள்ள, இஸ்ரவேலில் இருக்கிற யூதா என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு எசேக்கியா ராஜாவானா. அவன் ராஜாவான போது 25 வயதாக இருந்தது. எசேக்கியா அவன் ராஜாவாக அவன் பதிவேற்றும் போது அவனுக்கு 25 வயது என்று வாசிக்கிறோம். எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். 25 வயதில் அவன் ராஜாவாக உட்காருகிறான் சிங்காசனத்தில். 29 ஆண்டுகள் நல்லாட்சி செய்தான் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஓகே, இப்படி அவனை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்த்தோம். அவன் எப்படிப்பட்டவன்? 3ஆம் வசனம் இருக்கிறது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ விதமான ராஜாக்களை நாம் பார்க்குறோம். ஆனால் இங்கு நாம் எசேக்கியா குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான். ஆண்டுடைய பார்வைக்கு எதெல்லாம் செம்மையாக இருக்கிறதோ அதை தான் அவன் செய்தான் வசனத்தை வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பார்வைக்கு இது சரி, அது முக்கியம் இல்லை. ஆண்டுடைய தேவன் நம்மை பார்க்கும்போது தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எசேக்கியாவை நாம் பார்க்கும்போது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்கிறான். ஒரு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறான். அதிகாரம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது. ஆனாலும் என்ன பார்க்குறோம்? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நான் உயர்ந்தாலும், வருமானத்தோடு வாழ்ந்தாலும், ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, உலக வாழ்க்கை கூட தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். 4ஆம் வசனம் பார்க்குறோம், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை எல்லாம் வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். பாருங்க, இந்த ராஜா தேவனுடைய பார்வைக்கு செம்மையான ராஜா மட்டுமல்ல, வசனம் சொல்கிறது, எங்கெல்லாம் விக்கிரகங்கள் வைத்திருக்கிறார்களோ
அந்த மேடைகளை அகற்றி எங்கெல்லாம் சிலை இருக்கிறதோ சிலைகளை தகர்த்து, எங்கெல்லாம் விக்கிரகம் இருக்கிறதோ விக்கிர தோப்புகளை வெட்டினான். ஒரு விக்கிரகம் அல்ல, பலவிதமான விக்கிரகம், அந்த விக்கிர தோப்புகளை அவன் வெட்டினான். மோசே காலத்திலே பண்ணியிருந்த அந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்த சர்பம் ஸ்பிரிட், அந்த சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்களில் மட்டும் இஸ்ரவேலின் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிருகுதாஸ் என்று பெயரிட்டார்கள். பாருங்க, ஒரு வெண்கல சர்பம். அந்த சர்பத்துக்கு ஜனங்கள் தூபம் காட்டி அந்த சர்பத்தை வழிபட்ட நாட்களில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட நாட்களில் மேடைகளை உடைத்தான், சிலைகளை உடைத்தான், விக்கிரத்தோவை அழித்தான். அங்கே இருக்கிற அந்த 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 சர்பம், அந்த சர்ப வழிபாட்டு முறையை அவன் செய்தான், அவன் முற்றுப்புள்ளி வைத்தான். இது எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்குறோம். தேவனுடைய பார்வைக்கு நாம் செம்மையான மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது என்ன செய்வோம்? தேவன் பிரியப்படும்படியாக, தேவன் சந்தோஷப்படும்படியாக தான் செய்வோம். இங்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இங்கு எசேக்கியா எல்லாவற்றையும் அவன் அடித்து போட்டான்னு வாசிக்கிறோம். 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில், பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, ஃபெய்த். அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை குறித்து வசனம் சொல்கிறது, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாரிலும் அவனை போல ஒருவன் இருந்ததில்லை. அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்களை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்ல பார்க்கும்போது, அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதா ராஜாக்களில் யாரும் இல்லை, இவனை போல ஒரு ராஜா யாரும் இல்லை. அப்படியாக தேவன் மேலே ஃபெய்த் 100%, 100% அவன் தேவன் மேலே விசுவாசம் வைத்தான்னு வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு வழியில் செம்மையாக நடக்கிற மகனாய் மகளாய் இருந்தால் மட்டும் போதாது, பலவிதமான விக்கிரத்தோப்புகளை வழிபடாமல் இருக்கிற ஜனங்களாக இருந்தால் மட்டும் போதாது, அதோடு கூட ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உயர்வு தாழ்வு, சரீர பலவீனங்கள் எது வந்தாலும் கூட தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, ஃபெய்த் ஆன் காட், கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார் என்று தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கையை நாம் பார்க்குறோம். வசனம் சொல்கிறது, இந்த எசேக்கியா ராஜாவை போல யாரும் இல்லை என்று நாம் வசனத்திலே நாம் அங்கு வாசிக்கிறோம். 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். பாருங்க, அவனை குறித்து ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக நாம் பார்க்குறோம். அவன் எப்படிப்பட்டவன், அவன் கேரக்டர் என்ன, அவன் குணம் என்ன, அவனுடைய 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 அவன் தேவனை தேடுகிற முறை என்னன்னு பார்க்கும்போது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான் நிர்வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், எத்தனையோ பேர் சீக்கிரம் வாழ்க்கையில் ஜெபம் போடுறோம், ஜெபிக்கிறது நடக்காமல் போகிறது, ஜெபிக்க மறந்து போகிறோம், வேதம் வாசிக்க மறந்து போகிறோம், அது மட்டும் இல்லை ஆண்டவரை தேட மறந்து போகிறோம், ஆலயத்துக்கு வர மறந்து போகிறோம், செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். ஆனால் எசேக்கியா அப்படி அல்ல என்பதை நாம் பார்க்குறோம். வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆண்டவர் என்னெல்லாம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், என்னெல்லாம் அந்த 10 கட்டளை கொடுத்தாரோ அதன்படியாக மோசேக்கு சொன்ன அந்த கட்டளையை படித்து அதன்படியாக இந்த எசேக்கியா நடந்தான் என்று வேதம் அவனை குறித்து சொல்வதை நாம் பார்க்குறோம். 7ஆம் வசனம், ஆகையால் இப்படியெல்லாம் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? வசனம் என்ன வாசித்தோம்? அவன் செம்மையானதை செய்கிறான், எல்லா விதமான விக்கிரத்தோப்புகள் அழித்தான், தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான், கர்த்தரை சார்ந்திருந்தான், அவன் கர்த்தருடைய கற்பனை கை கொண்டிருந்தான். இதெல்லாம் செய்து பண்ணினாலே வசனம் சொல்கிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் ஏன் அவனோடு இருந்தார்? கர்த்தர் அவனோடு இருந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருந்ததுக்கு காரணம் மேலே சொல்லப்பட்டுள்ள வசனங்கள் என்ன பார்க்குறோம். அவன் எப்படியெல்லாம் இருந்தான், அவன் அப்படி இருந்தபடினாலே கர்த்தர் அவனோடு இருந்தார். நம்மோடு கூட தேவன் இருக்க வேண்டுமானால் பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணுறோம், வாசிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், கர்த்தருக்குண்டு ஒவ்வொரு வாரமும் ஆலை தேடி வருகிறோம். அது முக்கியம். அதை விட முக்கியமான காரியம் என்ன? அதை விட முக்கியமான காரியம் நாம் தேவன் சொல்கிற எல்லா விதமான காரியங்களும் கேட்டு நடக்கிற மகனாய் மகளாய் நம் இருப்போமானால் அப்போது தேவன் நம்மோடு இருப்பார்.
வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் எங்கெல்லாம் போகிறானோ என்ன பார்க்குறோம், அவனுக்கு அனுகூலமாக இருக்குது. அவன் போகிற இடமெல்லாம் அது கோணலாய் காணப்பட்டால் கூட செம்மையாய் மாற்றுவார். அவன் போகிற இடமெல்லாம் நடக்காதது போல காணப்பட்டால் கூட கர்த்தர் அவனுக்கு வாக்கு செய்தார். அவன் போகிற இடமெல்லாம் தோல்வி போல காணப்பட்டால் கூட கர்த்தர் எசேக்கியாவோட வாழ்க்கையிலே வெற்றியாய் மாற்றி தந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கர்த்தரோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் நாம் இருப்போமானால், தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் போகிற அத்தனை காரியம் நமக்கு அனுகூலமாக இருக்கும். அப்படியாக இந்த எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அவனை குறித்து சொல்லும் போது அடுத்தது இந்த இன்னொருத்தர் ராஜா நடுவில் வருகிறார். அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அசீரியா ராஜா ரொம்ப பலசாலியான ஒரு ராஜா. அவன் பேர் தான் சனகரிப். மிக கொடூரமான ஒரு ராஜா, ஒரு தீவிரவாதி போல செயல்படுற ராஜா. சிறை கைதிகளை பிடித்து கொடூரமான முறையில் கொலை செய்த ராஜா இந்த சனகரிப். இந்த சனகரிப் பாருங்க என்ன பார்க்குற, சனகரிப் 46 நாடுகளை கைப்பற்றி இருக்கிறான். 46 நாடுகள், 46 கண்ட்ரிஸ். இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு நாடு தான், யூதா. இந்த யூதா தேசத்தின் ராஜா தான் இந்த எசேக்கியா. கடைசியாக இந்த இந்த யூதா தேசத்தையும் பிடிக்க வேண்டும், எசேக்கியாவை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா அசேரியா ராஜாவை சேவிக்காமல், அவனுக்கு பணிந்து போகாமல், அவனை வணங்காமல், அவன் ஆண்டவரை வணங்கினான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், மனிதனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு அவன் பயந்தான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். என்னதான் 46 நாடுகளை அவன் பிடித்தாலும் கூட, நல்ல சிறந்த போர் வீரனாய் காணப்பட்டால் கூட, பெரிய இராணுவ தளவாடங்களை உடைய ராஜாவாய் காணப்பட்டால் கூட, அவன் அதிகாரத்தை எசேக்கியா தள்ளி விட்டான்னு வாசிக்கிறோம். இப்படியாக இந்த 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 செய்தி வரும்போது, அப்போது இந்த சனகரிப்பு எசேக்கியாவுடைய அந்த யூதேயா பட்டணத்தை பிடிக்கும் புறப்பட்டு வருகிறான். அவன் புறப்பட்டு வரும்போது அந்த செய்தியை கேட்டு அப்போது ராஜா ரொம்ப கலங்கி போகும்போது, அப்போது ஆண்டவர் அவனுக்கு ஏசியா மூலமாக வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது ஏசியா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்தும் நீ கேட்டதுமான வார்த்தையினால பயப்படாது. இந்த அசீரியா ராஜா சனகரி புறப்பட்டு வருகிற செய்தியை கேட்டு இந்த எசேக்கியா ராஜா பயப்படும் போது, அப்போது தேவனுடைய தாசன் ஏசியா மூலமாக அவனுக்கு செய்தி வருகிறது, அந்த ராஜா புறப்பட்டு வந்தால் கூட நீ கேட்டதுமான வார்த்தையை கேட்டு நீ பயப்படாதே என்று அவனுக்கு நல்ல செய்தி வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு நடப்போமானால் நமக்கு விரோதமாய் யார் என்ன சொன்னாலும் விளைஞ்ச மாட்டோம், நாம் பயப்படாமல் இருக்கலாம் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, மீண்டுமாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நான் வரலாம். 18ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்கிறது, ரப்சக்கோ அவர்கள் நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அப்போது இந்த சனகரிப் சொல்றான், அந்த எசேக்கியா ராஜாவுக்கு தகவல் அனுப்புகிறான். நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? யெகோவா தேவன் உன்னை காப்பாற்ற போகிறாரா? நீ வழிபடுகிற தேவனை காப்பாற்ற போகிறாரா? நீ யாரை பின்பற்றி நடக்கிறாய்? அவர் உன்னை காப்பாற்ற போகிறாயா? அப்போது சனகரிப்பு ஒருத்தன் மூலமாக தகவல் அனுப்புகிறான், நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? நீ யாரை நம்பிக்கொண்டிருந்தாலும் கூட நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். 46 நாடுகளை பிடித்திருக்கிறேன், கடைசியாக இன்னும் ஒரு நாடு தான், ஒன்லி ஒன் கண்ட்ரி, நீ தான் யூதேயா, அடுத்தது உன்னை தான் பிடிக்க போகிறேன் என்று அவன் தகவல் அனுப்புகிறான். அப்போது வசனம் சொல்கிறது, 20ஆம் வசனம், யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டென்று நீ சொல்கிறாயோ, அது வாய் பேச்சென்று வேறுமில்லை, நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்? அப்போது அந்த சனகரிப்புக்கு சொல்லி அனுப்புகிறான், என்னை விரோதிக்கும்படியாக யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்?
என்னை காட்டிலும் யாராவது ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரா, இல்லை என்னை காட்டிலும் அதிக நாடுகளை பிடித்த ராஜா இருக்கிறாரா, யார் மேலே நம்பிக்கை வைத்து என்னை அசட்டை செய்து எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய் என்று அப்போது இந்த சனகரிப்பு என்ன செய்கிறான், அந்த எசேக்கியா ராஜாவுக்கு தகவல் அனுப்புகிறான். அப்போது தகவல் அனுப்பும்போது 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 14 வசனம், 2 ராஜாக்கள் 19:14. எசேக்கியா ஸ்தானாதிபதியில் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பண்பு. அப்போது எசேக்கியா ராஜா அவருடைய மந்திரி இடத்திலிருந்து அந்த கடிதத்தை வாங்குறான். அந்த கடிதமானது சனகரிப்பு அனுப்பின கடிதம். அந்த கடிதத்தை வாங்குறான். அந்த கடிதத்தை வாங்கி வாசிக்கிறான், படிக்கிறான். அந்த கடிதத்தை வாங்கி படித்த உடனே இந்த எசேக்கியா கலங்கி போகிறான், நடுங்கி போகிறான், பயப்படுறான். ஏன் சொன்னா 46 நாடுகளை பிடித்த அந்த சனகரிப் யூதேயா ராஜ்யத்தை பிடிப்பது அவனுக்கு லேசான காரியம். அந்த கடிதத்தை வாங்கி என்ன செய்தான், அவன் படிக்கிறான். வாங்கி படித்த உடனே என்ன செய்யறான், அவனுடைய அந்த எசேக்கியா ராஜா ரொம்ப அவன் கலங்கி போகிறான். கலங்கி போன உடனே வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா அந்த கடிதத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு அவன் போய் அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறான். படித்த பிறகு அதில் எழுதியிருக்கிற காரியமெல்லாம் அவனுக்கு கலக்கத்தை உண்டாகிறது. அப்போது வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு ஓடினான். ஒரு துர்ச்செய்தி வந்திருக்கிறது, பேட் நியூஸ் வந்திருக்கிறது. உள்ளத்தில் வேதனை, மன கஷ்டம், மன வேதனை. எங்கு போனாலும் இதற்கு விடை கிடைக்காது. யாரை நம்பினாலும் இவனை காப்பாற்ற முடியும். எந்த ராஜாவிடத்தில் போனாலும் கூட சனகரிப்பை ஜெயிக்க முடியாது என்று இந்த எசேக்கியாவுக்கு தெரியும். அப்போ என்ன செய்யறான், அவன் ஆலயத்துக்கு ஓடினான். He went to the temple. நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இப்படியான போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துர்ச்செய்தி வரும்போது, பிசாசு சோதிக்கும் போது, பிசாசு மூலமாக, ஜனங்கள் மூலமாக உள்ளம் உடைக்கப்படும் போது, மன உளைச்சலான காரியங்கள் வரும்போது நாம் எங்கு போக வேண்டுமோ, ஆலயத்தை நோக்கி போக வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆலயத்தை நோக்கி ஓடுறான். பெரிய ராஜா தானே இவன் இந்த எசேக்கியா. இன்னொரு ராஜாவை நாடி போயிருக்கலாம், இல்லை இன்னொரு ராஜாக்களை நாடி போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டு விட்டு என்ன செய்யறான், அவன் ஆலயத்து ஓடுறான். ஏன் ஓடுறான், அவனுக்கு தெரியும் நிச்சயமாக தேவன் என்னை கைவிட மாட்டார். 29 ஆண்டுகள் அரசாண்ட என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னை கைவிடாத என் யெகோவா தேவன் இப்போதான் என்னை கைவிட போகிறார் என்று யெகோவா தேவன் மேலே நம்பிக்கை வைத்து எசேக்கியா அவன் ஆலயத்துக்கு ஓடினான் என்று வாசிக்கிறோம். ஆலயத்துக்கு ஓடி என்ன செய்தான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு ஓடினான். அந்த கடிதங்களை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். அந்த சனகரிப்பு எழுதி அனுப்பின அந்த கடிதங்களை அப்படியே அந்த ஆலயத்தில் கர்த்தருக்கு முன்பதாக விரித்திருக்கிறான். அப்படியே இந்த பேப்பர்ஸ் அந்த கடிதம் எல்லாம் என்ன செய்கிறது, அங்கு முன்பதாக விரித்திருக்கிறது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், இந்த காரியம் என்னால் முடியாது, இந்த ராஜாவை ஜெயிக்க என்னால் முடியாது, அந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. ஆனால் கூட இந்த ராஜாவுடைய சனகரிப்புடைய கடிதத்தை பார்த்த உடனே என் உள்ளம் உடைந்து போனது, பலன் குறைந்து போனது. ஆண்டவரே, நான் பலனற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த எழுதப்பட்டுள்ள அந்த எழுத்துக்களெல்லாம் நீங்கள் பாரும் என்று ஆலயத்தில் அந்த கடிதங்களை விரித்தான். ஸ்ப்ரெட் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவரே சண்டை வருகிறது என்று என்ன செய்யறான், அந்த கடிதங்களை அந்த இயேசுடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விண்ணப்பத்தை அவர் சமூகத்தில் நீங்கள் வைங்க. பிறகு நடக்கிறத பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கிறோம், 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியும் அவன் கொடுத்தான். அப்போது எசேக்கியா ராஜாவை குறித்து வசனம் சொல்லும் போது அவன் ராஜாவிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தான். வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எசேக்கியா சொல்றான், கர்த்தரை நோக்கி, கேருபீங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, நீ ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனானவர். நீ வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். யுத்தம் வருகிறது, போர் நெருங்கி கொண்டிருக்கிறது. வருகிற ராஜா பலசாலி, ஏற்கனவே 46 நாடுகளை பிடித்திருக்கிறான். அந்த நேரத்தில் கூட எசேக்கியா சொல்றான், கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாவற்றுக்கும் நீ தேவனா இருக்கிறீர்.
ஒருவேளை இந்த சனகரிப் 46 நாடுகளுக்கு அவன் தலைவனாக இருக்கலாம். ஆனால் எல்லா ராஜாக்களுக்கும் நீர் தான் தலைவராக இருக்கிற என்று எசேக்கியா தேவனை என்ன செய்கிறான், அவன் உயர்த்தி சொல்லுகிறான். வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உமது செவிகளை சாய்த்து கேளும். அந்த லெட்டர்லாம் கீழே வைத்திருக்காங்க, கடிதத்தெல்லாம் கீழே வைத்துட்டு சொல்கிறான், கர்த்தாவே உமது செவிகளை சாய்த்து கேளும், கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறான், கர்த்தாவே உமது செவிகளை சாய்த்து கேளும், கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். பிறகு என்ன சொல்றான் இந்த எசேக்கியா, சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படியாக சொல்லி அனுப்பின வார்த்தையை கேளும் ஆண்டவர் என்று அந்த ஆலயத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான், ஆண்டவரே உங்களுடைய செவியை சாய்த்து கேளும், உமது கண்களை திறந்து பாரும். அந்த சனகரிப் ராஜா உமனை நிந்திக்கும்படியாக சொன்ன அந்த வார்த்தைகளை கேளும் என்று அப்போது இந்த எசேக்கியா சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஓகே, 20ஆம் வசனத்தில் நாம் போகலாம். அப்போது அமோத்தின் குமாரனாக எசேக்கியாவுக்கு சொல்லி என்கிற போது, இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அப்போது ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு ஒரு குட் நியூஸ் தகவல் வருகிறது. என்ன சொல்றாரு இது, இப்போது அவர் ஆலயத்தில் என்னெல்லாம் நீ ஜெபம் பண்ணால், நீ ஜெபித்த என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எசேக்கியா சொல்ல அனுப்புகிறான். நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், கைவிடப்பட்டது போல தோல்வி போல காணப்படும் போது, நீங்கள் ஆண்டுடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது வசனம் சொல்கிறது, உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்க அவர் நல்லவராக இருப்பார். என்ன சொல்றாங்க, நீர் என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று அப்போது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அங்கு ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். 32ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் அந்த ராத்திரியிலே அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை என்று அப்போது ஏசியா மூலமாக அவனுக்கு வார்த்தை வருகிறது. என்ன சொல்றார் ஆண்டவர், இந்த எசேக்கியாவுக்கு ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், அந்த சனகரிப் ராஜா உம்முடைய தேசத்துக்கு அவன் வரமாட்டான், தேசத்துக்கு விரோதமாக எழும்ப மாட்டான், எந்த விதமான போர் உங்களுடைய தேசத்துக்கு வராது, அம்பு எய்ய மாட்டான் என்று அப்போது தேவன் சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்பினது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றார் அந்த எசேக்கியாவுக்கு, அவன் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். சனகரிப் எப்படி வந்தானோ அவன் வந்த வண்ணமாக திரும்பி போவான். எப்படி வந்தான், அவன் வரும்போது ஒரு வைராக்கத்தோடு, ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கத்தோடு கூட எசேக்கியாவுடைய யூதேயா ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் வந்தான். ஆனால் கூட ஆண்டவர் சொல்றார், ஓகே, அவன் வந்தது ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் அவன் நிச்சயமாக ஒரு தேசத்தில் வரமாட்டான், அவன் திரும்பி போவான் என்று அப்போ தேவன் உரைக்கிறார். தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை அவன் கேட்டான். நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நமக்கு வாழ்க்கைக்கு விரோதமாக பலவீனமான வார்த்தைகள் பேசப்பட்டாலும், விஷமான வார்த்தைகள் பேசப்பட்டாலும், தோல்வியான வார்த்தைகள் பேசப்பட்டாலும் கூட நம் ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது, தேவனை சார்ந்திருக்கும் போது அது வந்த வண்ணமாக திரும்பி போகும் என்று அப்போது வேதம் நமக்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அடுத்து வசனத்திலே ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். பேசுவது மட்டுமில்லை, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை நான் ரட்சிப்பேன். அப்போது எசேக்கியாவுக்கு ஆண்டு சொல்றார், என் நிமித்தமும், யெகோவா என்ற நாமத்தின் நிமித்தமும், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த சமஸ்த இஸ்ரவேலை, யூதேயா நாட்டை நான் ரட்சிப்பேன், நான் காப்பாற்றுவேன் என்று அப்போ தேவன் உரைக்கிறார். உரைக்கிறது மட்டுமல்ல, சொல்றார், இதற்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார்.
என்ன சொல்ல, உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன். ஒருவேளை உன்னை சுற்றி இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் உனக்கு ஆதரவாக இல்லாமல் போனாலும், உனக்கு உதவி செய்யாமல் போனாலும், உன்னை விட்டு தூர போனாலும், உனக்கு பதில் கொடுக்காமல் போனாலும் கூட கர்த்தர் சொல்றார் எசேக்கியாவுக்கு, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எதிரிகள் வரும்போது, நீ கைவிடப்பட்டது போல காணப்படும் போது, தோற்று போனது போல நீங்கள் இருக்கும்போது, அடுத்து என்ன நடக்குமோ என்ற வாழ்க்கையில் திகில் நம்மை சூழ்ந்திருக்கும் போது, நம்ம தேவன் மறந்து விட்டாரோ நினைக்கும் போது, அப்போ தேவன் சொல்றார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வேர்ட், தேவன் சொன்ன வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானா அப்போது நாம் வெற்றி நாம் காணலாம். அப்போது சொல்கிறாரா, தேவன் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு அப்போது எசேக்கியா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறான். எத்தனையோ விசுவாசிகள் வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, வசனத்தை கேட்குறாங்க. வார்த்தையில் கேட்டால் மட்டும் போதாது, வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். அதை விட முக்கியமான காரியம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, வேர்ட். இந்த வசனம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ வசனத்தின் மேலே நம்பிக்கை மகனாய் மகளாக இருக்க வேணும். அப்போது என்ன சொல்ல கர்த்தர் இந்த எசேக்கியாவுக்கு, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்கிறார். 35 வசனம், அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், பாருங்க, எசேக்கியா அவன் ராஜ்யத்துக்குள்ளே அரண்மனைக்குள்ள தூங்க போயிட்டான். இந்த பக்கமாக சனகரிப் அவன் அங்கே பாலைமே எங்கே இருக்கிறான், எங்கே கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறான், அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ராணுவ வீரர்லாம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கமாக எசேக்கியா அவன் ராஜ்யத்தில் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அன்று ராத்திரியிலே சம்பவித்து என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த எசேக்கியா ஆலயத்தில் செய்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவனுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, ஒரு தூதன் அனுப்புகிறார். அந்த தூதன் புறப்பட்டு அசேரியா பாளையத்துக்கு இறங்கி, அசேரியாவின் பாளையத்தில் 185,000 பேரில் கொண்டு போட்டான். 1,85,000, 1,85,000 ராணுவர்களை அந்த தூதன் கொன்று போட்டான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது அதிகாலமே எழுந்திருந்த போது, அதிகாலையில் ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கிறது போல இந்த சனகரிப் எழுந்து பார்க்குறான். எழுந்து பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிணங்களாய் கிடந்தார்கள். வரும்போது பலசாலியாய் வந்தான், வரும்போது கர்வத்தோடு வந்தான், வரும்போது ஆணவத்தோடு வந்தான், வரும்போது இந்த யெகோவா தேவன் யார், அவரா உன்னை காப்பாற்ற முடியும் என்று எசேக்கியாவை சவால் விட்டான். 46 நாடுகளை பிடித்த நான் இந்த யூதேயா நாட்டை பிடிக்க முடியாது என்று சொல்ல அந்த 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 சனகரிப்பாக 1,85,000 போர் வீரர்கள் ஒரே ராத்திரிலே கர்த்தர் கொண்டு போட்டார். எழுந்து பார்க்குறான், எல்லாரும் செத்த பிணமாக இருக்கிறார்கள். அப்போது அவன் என்ன சொன்னார், அவன் மந்த வண்ணமாக திரும்புவான். அதே போல அப்போது அசேரியா ராஜா சனகரிப் பிரயாணப்பட்டு போகிறான், தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போது, திரும்பி போகும்போது அவன் நினைவே பட்டணத்திலே அவன் இருந்து விட்டான். அந்த பட்டணத்திலே அவன் இருந்து விட்டான் என்று வசனத்தை வாசிக்கிறோம். பிறகு அவன் அங்கே மரித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லதை வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, எசேக்கியாவை போல ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு நாம் வரும்போது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு வெற்றி தர நல்லவராக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆசீர்வதிக்கிறோம், இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபையாயிரும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். God bless you. Take care.